ஹே எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 25 ஜூலை சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு முறைகேட்டுக்கு கடும் தண்டனை, வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஓகே, ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இந்த தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் வந்து அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, லைக் தண்டனை விவரம், ஒரு அபராதம், ஓகே, அது விசாரிக்கிறதுக்கு ஒரு விரைவு நீதிமன்றங்கள் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மசோதாவை வந்து நாங்கள் தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா நேற்று. ஸோ இப்போது நேற்று வந்து நம்மளுடைய மத்திய அமைச்சரவை கூட்டம், கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து கூடியிருக்காங்க. அங்கே இந்த ஒரு டிராஃப்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணி ஒரு அப்ரூவல் மட்டும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டிராஃப்ட் பில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு, ஒரு தேர்வு முறைகேடு, ஒரு எக்ஸாமில் ஒரு தப்பு பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் சரி, ஒரு எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த குடிமகனாக இருந்தாலும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், அதிகபட்சமாக ரூபாய் 10 கோடி வரை அபராதமும் விதிக்க இந்த மசோதா, இந்த டிராஃப்ட் பில் வந்து ஒரு இது பண்ணுது. சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பில் இல்லையான்னு கேட்டால் இருந்திருக்கு. சரியா? அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2024ல் அந்த இதுவை கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 2024லேயே ஒரு டைம் நீட் பேப்பர் லீக் ஆச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, அதற்கு முன்பாக இது போன்ற தேர்வு முறைகேடுகள் அல்லது குற்றங்களை கையாளுறதுக்கு குறிப்பான வலுவான சட்டம் இல்லை. 2024ல் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டம் 2024. சரிங்களா? அந்த சட்டத்துக்கு வந்து அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெறும் ஒரு 2, 3 இயர்ஸ் தான் வந்து இது ஒரு சிறை தண்டனை. 3 to 5 இயர்ஸ் தான் வந்து சிறை தண்டனை. சரிங்களா? அப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு ஒரு இது குடுத்துருப்பாங்க, அப்ரூவல் குடுத்துருப்பாங்க. சரியா? ஆ ஓகே, அது வந்து சட்டமா மாறுச்சு. இப்போ அந்த சட்டத்தில பார்த்தீங்கன்னா, தேர்வு முறைகேடு மோசடிகளை தடுப்பதற்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான நடைமுறைகள் இடம்பெற்றிருந்தன. அப்புறம் 1 கோடி வரைக்கும் தான் வந்து ஃபைன். இப்போ அந்த சட்டத்த வந்து திருத்துறாங்க. சரிங்களா? இந்த திருத்தத்த மேற்கொள்றதுக்காக ஒரு டிராஃப்ட் மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில தான் வந்து 5 முதல் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள். சரிங்களா? அதிகபட்சம் 10 ஆண்டுகள். எந்த மாரி தப்பு செய்றாங்களோ அத பொறுத்து அதிகபட்சம் 10 ஆண்டுகள். 100 கோ சாரி 10 கோடி வரைக்கும் அபராதம் விதிக்க போறாங்க. சரிங்களா? இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாஸ் ஆகட்டும். நம்ம இன்னும் கிளியரா என்ன ப்ரொவிஷன்ஸ்ன்னு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இதான் கான்டெக்ஸ்ட், சரிங்களா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த நீட் இஷ்யூனால, நீட் போராட்டம் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? அதனால. சரியா? ஓகே. சரி, இதான் ஃபர்ஸ்ட் நியூஸு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருந்துச்சு. ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து வந்தோம்னா நம்ம இன்டர்னல் நியூஸஸ்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பெருசா அதில எதுவும் சொல்லல. ஓகே. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி இஷ்யூ, இந்த மேகதாட்டு அணை விவகாரம் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இத வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக ஆ நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும், ஆ கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்களும் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அத பத்தி ஒரு பிட் நியூஸ் குடுத்துருக்காங்க. லைக் என்ன ஏதுன்றத. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு வந்து ஜெயலலிதாவும், ஜெகதீஷ் சட்டர்ஜி அவங்களும் வந்து சந்திச்சிருப்பாங்க. பட் அப்போ வந்து எந்த முடிவும் எட்டப்படாமல அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆ இது பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இத்தன வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு மீட்டிங் நடக்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள உண்டாக்கியிருக்கு. ஸோ நம்மளோட நிலைப்பாடு, மேகதாட்டு அணை வந்து கட்டக்கூடாது கர்நாடகம். சரிங்களா? அதுக்காக ஒரு தனி இது இருக்கு, தனி மன்றம் இருக்கு விசாரிக்கிறதுக்கு. ஸோ அது மூலியமா போய் தீர்வு காணணுன்றத இந்த மாரி சொல்ல வராங்க. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஓகே, இன்னைக்கு எடிட்டோரியல்ல ஒரு விஷயம் குடுத்துருந்தாங்க. சரிங்க. என்னன்னா வந்து, இந்த விபத்துகள் பத்தி. முக்கியமா இந்த சுரங்க விபத்துகள். அதாவது இந்த மைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த விபத்துகள் வந்து பல வருஷங்களா வந்து நடைபெற்றுட்டே வந்திருக்கு. முக்கியமா இந்த வருஷம் ஒரு 3வது விபத்து இது. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா, ஒரு கே இந்த மேகாலயா மாவட்டத்தில வந்து ஒரு வெடிமருந்து வெடித்து, இந்த மாரி ஒரு சுரங்கத்தில வெடிமருந்து வெடிச்சு ஒரு 18 பேர் இறந்து போனாங்க. அடுத்து இப்போ ரீசென்ட்டா நீங்க கேரளால பார்க்கும்போது ஒரு மழை மழை பெஞ்சிருக்கும் இல்லையா? அங்க வந்து ஒரு சுரங்க பணிக்காக தோண்டி வச்சிருந்த மழை இது பண்ணி ஃபுல்லா நிலச்சரிவு ஏற்பட்டு 8 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சிக்கிம் மாநிலத்தில ஒரு 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 கட்டுமானம். ஓகே. ஒரு ஒரு மின்திட்ட கட்டுமான சுரங்கப்பாதையில இந்த சுரங்க பணி நடைபெற்று இருந்தது.
தீஸ்தா நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தேசிய நீர்மின் கழகத்தின் தீஸ்தா நிலை 6ல இந்த ஒரு கட்டுமான பணி நடந்துட்டு இருந்திருக்கு சுரங்கப்பாதையில. அப்போ ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவுனால பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பேர் வந்து இறந்துட்டாங்க. 27 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது 25 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்க. அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அதுதான் இங்க சொல்றாங்க. சுரங்கப் பணிகளின் போது மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் மீத்தேன் வாயு வெளியேறுவது என்பது புதிதொன்றுமல்ல. அதிலும் குறிப்பாக தீஸ்தாவின் புவியியல் பகுதியில். ஸோ அந்த தீஸ்தான்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாம். சரிங்களா? ஸோ பகுதியா இருப்ப நீண்ட கால உருமாற்றம் இல்லாத பாறைகள் அடங்கிய அந்த பாறைகளுக்குள் நடுவில் மீத்தேன் வந்து அதிக அளவுல இருந்திருக்கும். ஸோ அதனால அது வெளியேறி ஒரு நில ஒரு மக்கள்லாம் வந்து அந்த வேலை செய்றவங்கலாம் வந்து கண்டிப்பா அவங்களால மூச்சு விட முடியும். அப்படியே வந்து அவங்க வந்து புதைஞ்சு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வாயு வந்து வெடிச்சதுனால இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்றத இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைனிங் இன்ஜினியரிங் ஓகே. இந்த இன்ஜினியரிங்ல மைனிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வேலை தான். இல்லையா? ஏன்னா, அதுக்கு வந்து உயிர் உத்தரவாதம் கிடையாது. ஏதாச்சும் விபத்து நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு பிளான் கிடையாது. இல்லையா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026ல எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கு. லைக் நம்ம வந்து ஒரு மிசைல் லான்ச் பண்றோம். ஆ சந்திராயனுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்புறோம். மனுஷங்கள அனுப்புறோம் நிலவுக்கு. இல்லையா? ஆ ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்கு, ஏஐ இருக்கு, எல்லாம் வந்துருச்சு. ஏன் ரோபோட்டிக்ஸ் வந்து ஆப்பரேஷன்ஸ் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இந்த மாரி ஒரு பேசிக்கான வொர்க்க பண்றதுக்கு ஆள் இல்ல. பட் அதுக்கு ஒரு பிளானிங் இல்ல. அதனால உயிரிழப்புகள் ஏற்பட்டு ஏழை தொழிலாளர்கள் வந்து இறக்குறாங்கன்றத இங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இத ரிசர்ச் பண்ணி இது கவர்மெண்ட்டும், ஒரு பிரைவேட் இதுவோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்க வலியுறுத்துறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் என்னன்றத ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்தும் நாடாளுமன்றம் முடங்கியிருக்கு. ஸோ இந்த தேசிய அ இந்த தேசிய பாடல் வந்தே மாதரத்த இந்த அவமதிக்கக்கூடிய அந்த ஒரு மசோதா. நம்ம கூட பார்த்திருந்தோம். இந்த நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட் 1971 அதில வந்து இந்த புரோவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத வந்து 6 சரணம் நீங்க ப ப இது பண்ணாலோ, அவமதிச்சாலோ, ஏதாச்சும் நீங்க பண்ணீங்கனாலோ, உங்களுக்கு வந்து சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கு. ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அது. சரிங்களா? ஓகே. அத வந்து நேத்து மாநிலங்களவையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது வந்து அப்ரூவலும் ஆகியிருக்கு. சரிங்களா? மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ராஜேஷ் லக்கானி அப்படின்ற ஐஏஎஸ் ஆஃபீசர வந்து அ நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துடைய புதிதாக உருவாக்கப்பட்ட நில நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆர் ஆணையர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு அவர போட்டிருக்காங்க. இது புதுசா உருவாக்குனதால நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவஞானம் அப்படின்றவர பார்த்தீங்கன்னா வந்து பேரிடர் மேலாண்மை துணை அ ம் துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? ஸோ இந்த ராஜேஷ் லக்கானியோட இது பார்த்தீங்கன்னா, நில நிர்வாக கூடுதல் அது வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை செயலாளருக்கு பதவிக்கு இணையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, ஓகே. என்னன்றத பார்த்துக்கோங்க. யார் யாருன்றத சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நம்ம இங்க பார்த்தது தான். வந்தே மாதரம் பாட அவமதிப்பு தண்டனைக்குரிய குற்றம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, குற்றத்துக்கு 3 ஆண்டுகள் வரை இந்த மசோதா வந்து இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ அவமதிச்சா தேசிய கௌரவத்துக்கும் அவமதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்றோம். இது நம்ம பேப்பர்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே. சரி. ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ ஃபிடே இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்பு. இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. அது ஒரு செஸ்ஸோடைய ஒரு குழு மாரி. ஓகே. சர்வதேச குழு. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க் யூ.